சுப் நாராயண் நடுநிலை பழகுவோம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் இமோஷன், உணர்வுகள். இதை ஆங்கிலத்தில் எனர்ஜி இன் மோஷன்னு சொல்லுவாங்க. எனவே நாம் உணர்வுகளை ஆற்றலாக பார்ப்போம். இந்த காணொளியில் ஆற்றல், எனர்ஜி, அதுவும் ஒரு வகையான எனர்ஜி. இப்போ நான் இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறேன். பணத்தை தான் நம்மலாம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்துருப்போம். ஆற்றல் அப்படிங்கும் போது எனர்ஜியையும் நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம தெளிவு கிடைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்த்தோம், தெளிவு பெற்ற பின்னர் அதே விஷயத்தை எந்த கண்ணோட்டத்தில் பார்ப்போங்கிறதுக்கு பல சம்பவங்கள் மற்றும் கதைகள் வாயிலாக புரிந்து கொள்ள முற்படுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் எப்படிப்பட்ட ஒரு பர்சனாக இருந்தேன்னா, இந்த மெடிடேஷன் தெளிவு பெறுவதற்கு முன்னாடி ஒரு பூனைக்குட்டி இறந்தால் கூட அதை நினைத்து ஒரு நாள் முழுக்க அது ரொம்ப என்னை வருத்தத்துக்கு உட்படுத்தி அழுதுகிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு ரொம்ப சென்சிட்டிவான பர்சனாக இருக்கு. ஆனால் இப்போ தெளிவு பெற்ற பின்பு அந்த ஒரு பார்வை, ஒரு கண்ணோட்டம் அங்கே மாறுது. இப்போ நிஜமாவே அந்த ஒரு இயற்கையாக நடந்த அந்த ஒரு சம்பவத்திற்காக நான் அவ்வளவு வருந்த வேண்டுமா, அதோட உயர்ந்த கண்ணோட்டம் என்ன, ஏன் நான் வருத்தப்பட தேவையில்லைங்கிறதெல்லாம் நான் உணர்ந்தேன். இப்போ அதே மாதிரி இப்போ ரீசண்டாக இந்த கிரவுண்டில் நிறையா மாடுகள், பசுக்கள் இருக்கும். அதில் இப்போ ரொம்ப வெயில் அடித்ததில் ஒரு பசு இறந்து இந்த இடத்துல தான் கடந்தது. அதுக்கப்புறமா அது இங்கேயே குழி தோண்டி புதைக்கப்பட்டது. இப்போது நான் அதே பழைய பர்சனாக நான் ஒரு நபராக இருந்தேன்னா அது என்னை மிகவும் வருத்தத்திற்குள் ஆழ்த்தியிருக்கும். ஆனால் இப்போ என்னோட கண்ணோட்டம் என்னென்னா, அந்த இறந்து போன பசு ஒரு வெளிநாட்டு ரகம், நாட்டு பசு கிடையாது. அது இங்கே இருக்கிற வெயிலை தாக்கு பிடிக்க முடியாமல் அது இறந்தது. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கல் வே, ஒரு நிதர்சனமாக அணுகுமுறை. நமக்கு ஒரு விஷயத்தில் தெளிவு இல்லைன்னா எல்லாத்துக்குமே நம்ம ரொம்ப இமோஷனல் ஆகிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு உயர்ந்த கண்ணோட்டம் கிடைக்கும் பொழுது தான், அதிலிருந்து நம்ம அந்த பார்வை வேறுபடும் பொழுது தான் நமக்கு உண்மையாகவே அந்த அறிவு இருக்கும் பொழுது நாம் எல்லாத்துக்கும் வருத்தப்பட தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், அதே இடத்துல சில பேர் வீட்டில் செல்ல பிராணியாக நாய்கள் வளர்ப்பார்கள். பக்கு வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பக்கோட ஒரிஜினல் ஷேப் நல்ல நீளமான கால்கள், ஒரு நேர்த்தியான முகம் இருக்கிறதாக வச்சுக்கலாம். இப்போ அதையே அவங்க அதோட வடிவத்தையே மாற்றி அது உயிர் இருந்தாலே அது சரியாக வாழ முடியாமல் சஃபரிங்லேயே இருக்கிற ஒரு அனிமலாக மாறிடுச்சு. இப்போ இதெல்லாம் தெரியாதவங்க அது ஒரு செல்ல பிராணியாகவும் ஆசைக்காகவும் அதை வளர்ப்பார்கள். அதன் மேல் அவர்கள் அந்த இமோஷனல் இன்வெஸ்ட்மெண்ட், ஆற்றலை அது மேலே செலுத்துவாங்க. ஆனால் ஒரு தெளிவு பெற்றவர்களின் பார்வை, ஐயோ இது இப்படி பண்ணக்கூடாது, இதுவே ஒரு தப்பான விஷயம், இது இயற்கையான விலங்கு இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் கண்ணோட்டத்தில் அந்த எதை பார்த்தாலும் அப்படி தான் பார்க்கணும். கண்மூடித்தனமாக பிளைண்டாக நம்ம ஆற்றலை இன்வெஸ்ட் பண்ணுறது, இமோஷனல் பாசம்னு சொல்லலாம், பாசத்தை வைக்கிறது தப்பு. அது அறிவின்மையை தான் குறிக்குது. அதே போன்று அப்படிப்பட்ட மனிதர்களும் கோழி, ஆடு, பன்றி, ஏன் பசுக்களை கூட அவர்கள் சாப்பிடுவதற்கு தயங்க மாட்டார்கள். ஏன்னா அவங்க அந்த ஒரு விலங்குகள் எந்த மாதிரியான கொடுமைகளை அனுபவித்து அவங்க தட்டுக்கு வருதுங்கிறது அவங்க கண்ணாலையும் பார்ப்பதில்லை. ஒரு சிந்தனைக்கும் அவங்களுக்கு அது வரதில்லை. தட்டில் வந்தோடனே அது நமக்கு எப்போவுமே அது சாப்பாடாக, சைக்கலாஜிக்கலாக சாப்பாடாக தெரியுது. ஆனால் அந்த விலங்கு எப்படி கூண்டுக்குள் அடைக்கப்பட்டு வாழ்நாள் முழுவதும் துன்பத்தை அனுபவித்தது, அதை இவங்க சாப்பிடும்போது அதே நெகட்டிவ் எமோஷன்ஸ், அது சாகும் பொழுது அது துடிச்சு செத்துருக்கும், அதே இமோஷன்ஸ் இவங்களுக்குள்ளே போகும்போது அது நெகட்டிவ் எனர்ஜியை அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ நம்ம
இப்போ இந்த ஒரு விவசாய பூமியில் இருக்கும் பொழுது இந்த விதமான மாமிசமோ இல்லை நான் வெஜிடேரியனோ சாப்பிட வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. இதை ஒவ்வொருத்தரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதோட இப்போ தமிழ் நிலத்தை வைத்து பார்த்தால் கூட குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இது 5 திணைகள். ஆனால் நிலங்கள் 4 தான். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் 4 நிலம் தான். பாலை டெசர்ட், அது நான் நிலத்தில் அடங்காது. இந்த மாதிரி குறிஞ்சியில் வேட்டையாடிய சமூகம் இருந்தாங்க. இப்போ வேட்டையாடுவது எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா, விவசாயம் இல்லாத காலகட்டத்தில் தான் வேட்டையாடுவது நடந்திருக்கும். அது ஒரு நேச்சுரலாக ஒரு அனிமல் காட்டில் அலைந்து திரிந்தால் அதை அவர்கள் பசிக்காக மட்டும் உண்டு தனது வாழ்வாதாரத்தையும் தனது உயிரையும் தக்க வைத்து கொண்டார்கள். ஆனால் எப்போ விவசாயம் அதுக்கு பரிணாம வளர்ச்சியில் எவல்யூஷனில் எப்போ விவசாயம் வந்ததோ அதற்கு பிறகு வேட்டையாட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வேட்டையாடாமலும் இந்த மாதிரி நல்ல உணவு இருக்கும் பொழுது ஒரு அசைவத்தை உண்பதும் விலங்குகளின் மாமிசத்தை உண்பதும் அதர்மமான செயல். சரி, உணர்வுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னா, நம்ம சாப்பிட்றதுக்கு உணர்வுக்கும் சம்பந்தம் அதிகமாக இருக்கு. ஸோ சரி, மெய்யியல், துறவு இதெல்லாம் போனாதான் சைவம் சாப்பிடுவாங்க, வெஜிடேரியன் சாப்பிடுவாங்க. நாங்கள் சாதாரண மக்கள், நாங்கள் நான்வெஜ் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா மெய்யியல்னால் ஒன்றும் இல்லை. மெயினாக உடல். அப்போ நமக்கு எல்லாருக்குமே உடல் இருந்தால் எல்லாரும் மெய்யியலை தெரிந்து கொள்வது அவசியம். மெய்யியல்னால் யாரோ ஒரு காட்டில் வாழும் முனிவர், ரொம்ப அப்படி இருக்கிறவங்க, கண்ணுக்கு தெரியாதவங்க தான் ரொம்ப ரேரான சப்ஜெக்ட், அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வதற்கான முதல் பாடமே மெய்யியல். ஏன்னா மெய் தான் ஃபர்ஸ்ட். உடல் நம்ம கிட்ட இருக்கு, அதுக்கப்புறம் கவனம் அப்படின்னு சொல்லப்படுற அட்டென்ஷன் இருக்கு. இப்போ இமோஷன்ஸை எங்கே செலுத்தணும், அதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா மேன்மை. இப்போ இமோஷன்ஸை நல்ல இடத்துல வச்சு நம்மளும் பாசிட்டிவ் இமோஷன்ஸோட நல்ல வித வைப்ரேஷனோட இருந்தால் தான் மேன்மைங்கிற விஷயம் நடக்க போகுது. வேறஸ் நம்ம நெகட்டிவ் இமோஷன்ஸை எடுத்துக்கிட்டா எந்த விதத்துலையும் சரி, ஈவன் இன்ஃபேக்ட் சீரியல் பார்த்தாலோ எந்த விதத்துலையும் நெகட்டிவ் இமோஷன்ஸை ஆர் கான்ஷியஸ்னஸை லோவர் பண்ணுற இமோஷன்ஸ், நனவை அழிக்கும், அதாவது நனவை மட்டுப்படுத்தும் உணர்வுகளை எடுத்துக்கொள்வது ஒருவரை தாழ்மைப்படுத்தும் ஆத்ம ரீதியாக. அப்போ ஒருத்தருக்கு ஆத்ம ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் மனநல ரீதியாகவும் உடல்நல ரீதியாகவும் கடவுளின் அருளை பெறுவதன் ரீதியாகவும் எப்படி பார்த்தாலும் இது இம்பார்ட்டண்ட். நம்ம எதை ஐம்புலன்களால் எதை எடுத்துக்கிறோம் அண்ட் எப்படி நாம் கண்ணோட்டத்தை அதிகப்படுத்தி சரியாக வளர்த்து கொள்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமானது. இப்போ உயிர்கள் இறந்து போனாலே அது சோகம், அது வருத்தத்துக்குரியதுன்னு கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒழுக்கமாக ஒரு மனிதர் வாழும் பொழுது இல்லை ஒரு நல்ல மனிதர் இறக்கும் பொழுது கமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தா ஆத்மா சாந்தி அடையட்டும், நான் மிகவும் வருந்துகிறேன் அப்படி இப்படின்னு இருக்கும். அது சாந்தி அடையுதோ இல்லையோ அவங்கள இப்படி தான் கமெண்ட் செக்ஷன் இருக்கும். இப்போ கள்ளச்சாராயம் குடித்து 10 பேரோ இல்லை 50 பேரோ இறந்து போனாலும் அவர்கள் கமெண்ட் செக்ஷன்லையும் நம்ம பார்க்கறது இல்லை, அவர்கள் ஆத்மா சாந்தி அடையட்டும். அப்போ இந்த இடத்துல என்ன மாறுபடுது? சுய மனிதனின் ஒழுக்கம். அப்போ எல்லாருக்கும் தெரியுது எந்த இடத்துல யாருக்காக நல்ல இமோஷனை கொடுக்கறது நல்லது, எந்த விதத்தில் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு புரிதல் இந்த மட்டத்தில் இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம அந்த ஆற்றலை சரியான முறையில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது தான் மெடிடேஷன் நம்மளை வளர்க்கும். அந்த இடத்துல எதுக்கெல்லாம் நம்ம கரெக்டாக வருத்தப்பட வேண்டிய விஷயம், எதுக்கெல்லாம் வருத்தப்பட தேவையில்லைங்கிற விஷயத்த இன்னும் கூட நம்ம டீப்பாக ஆழமாக நாம் அதை உணர வேண்டும். அதற்கு தியான வகுப்புகளும் இந்த மாதிரி தெளிவு பெறும் உண்மைகளும் மிகவும் உதவி செய்யும். இப்போ இன்னொரு விஷயம், இதே உலகத்தில் இப்போ இது பூலோகம், இதே உலகத்தில் சொர்க்கமும் இருக்குது நரகமும் இருக்குது.
எப்படின்னா இப்போ பட்டாம்பூச்சி அப்படின்னா அது ஒரு அழகு, அது ஒரு மென்மை, அது ஒரு பாடலுக்குரிய வரிகளில் அதை சேர்க்கப்படும். அதே கரப்பான் பூச்சின்னா அதை ஒரு அருவருக்கத்தக்க விஷயம், பயமுறுத்தும் விஷயம், அது வேண்டான்னு அடிச்சுக்கொள்கிற விஷயம். இப்போ உயிர்களின் கருணை காட்டணும் இல்லை, அப்போ இந்த இடத்துல நம்ம எது பாகுபாடுபடுத்தி பகுத்தறிவு கொண்டு வேறுபடுத்தி காட்டுது? கரப்பாம்பூச்சிக்கும் பட்டாம்பூச்சிக்கும் ரெண்டும் பூச்சி தானே, ஏன் அதை நம்ம அழகுன்னு சொல்லணும், கரப்பாம்பூச்சியை ஏன் வேண்டாம் சொல்லணும்னா அதுதான். அப்போ நாம் அழகை நோக்கியும் நமக்கு நல்ல விஷயங்கள் தான் வேணும் அப்படின்னா நம்ம அதை நோக்கி தெளிவு பெற்று அதை நோக்கி போகணும். இது வேண்டாம் அப்படின்னா அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும்பொழுதும் நம்மளை தொந்தரவு செய்யும் பொழுதும் அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம சில விலங்குகளையும் சில பூச்சிகளையும் நம்ம அதை அப்புறப்படுத்த வேண்டியது ஒரு நிதர்சனமான உண்மை. இப்போ நம்ம ஒரு காட்டில் வாழறோம் அப்படின்னா ஒரு தேள் பாம்பெல்லாம் அங்கே இருக்கிறது ஒரு நிதர்சனம். ஆனால் அதுவே வீட்டுக்குள்ளே நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுதோ, அது அனாவசியமாக இருக்கோ அப்படின்னா அதை அப்புறப்படுத்த வேண்டியது ஒரு நிதர்சனமான செயல். ஸோ இது மாதிரி ப்ராக்டிக்கலாக தான் அணுகணுமே தவிர ஒரேடியாக எல்லாத்தையும் நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், ஒரேடியாக எல்லாத்தையும் நான் எதை கொன்னாலும் பரவாயில்லைங்கிற மாதிரி ஒரு ஒட்டு மொத்தமாக அந்த பகுத்தறிவே இல்லாமல் ஒரு வேறுபாடே இல்லாமல் எல்லாத்தையுமே அணுகிறது தவறாக தான் முடியும். அதனால இந்த ஆற்றலை நாம் ஒரு இடத்தில் ஒருவர் மீதோ ஒரு செயலிலோ ஒரு கொள்கையிலோ எதில் ஈடுபடுத்தினாலும் அந்த பர்பஸ் நமக்கு நன்மையை கொண்டு வருகிறதா, இந்த பிரபஞ்சத்திற்கும் தெய்வத்திற்கும் இயற்கை விதிகளுக்கும் அது கட்டுப்பட்டது, அதற்குள் என்னோட இமோஷன்ஸ் இருக்கான்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இப்போ தாய் குழந்தை உறவை எடுத்துக்கிட்டா கூட குழந்தை எனக்கு கொக்கோ கோலா வேணும்னு ரொம்ப கதறி அடம் பிடிச்சி அழும். ஆனால் அந்த பெற்றோரோ அந்த தாயோ ஐயோ குழந்தை அழுகுதே, அந்த இமோஷனை தாங்க முடியாமல் உனக்கு கொக்கோ கோலா வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லி அந்த குழந்தைக்கு கொக்கோ கோலா வாங்கி வாயில் ஊற்றினாங்கன்னா அது கரெக்டான செயலான்னு கேட்டால் கிடையாது. அட் த எண்ட் ஆஃப் தி டே அந்த கொக்கோ கோலா அந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்தில் அஃபெக்ட் பண்ண போகுது. இந்த இடத்துல தான் அறிவும் உணர்வும் எதை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற பகுத்தறிவை மெடிடேஷன் பண்ணுறதுனால அது கிடைக்கும். அதோட கிரவுண்டிங் பண்ணுறதுனால, இது பேர் கிரவுண்டிங், அது வெறுமனை நம்ம இந்த பூமியோட நம்ம கனெக்ட் பண்ணுறது. இதனால நமக்கு கிரவுண்ட் ரியாலிட்டி, கிரவுண்டிங், அதாவது அந்த நிதர்சனத்தில் இந்த அப்படி மெதப்பில் இல்லாமல் இது நம்மளை ஒரு லெவலில் வச்சுருக்கோம். அதாவது கரெக்டாக திங்ஸை ரொம்ப நிதர்சனமாக பார்க்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இயற்கையோட சைக்கிளையும் புரிஞ்சுக்கணும், அட் த சேம் டைம் நம்மளும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணால் நம்ம அதை எப்படி டேக்கிள் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. பகுத்தறிவு கொண்டு நாம் அறிவிலும் தெளிவு பெறுவது. விதிகள் தான் அனைவருக்கும் பொதுவானது. விதிகள் இந்த பிரபஞ்சத்தின் தூய கோட்பாடுகள்னு சொல்லலாம், பியோர் பிரின்சிபல்ஸ்னு சொல்லலாம், இயற்கை விதிகள், தர்மம்னு சொல்லலாம், தெய்வத்தின் விதிகள்னு சொல்லலாம். எப்படி சொன்னாலும் யூனிவர்சல் லா, மல்டிவர்சல் லா, எப்படி சொன்னாலும் அது ஒன்று தான். அது எல்லாருக்கும், அந்த பூமியில் வாழற எல்லாருக்கும் பொதுவானது. வேறஸ் இமோஷன் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவலோட ஃபீலிங்ஸ், ஒரு இண்டிவிஜுவலிஸ்டிக் கான்செப்ட். இப்போ எனக்கு ஒருத்தருக்கு இமோஷ்னலாக ஒருத்தரை பிடிக்கலங்கிறதுக்காக அவர் அந்த நொடியில் க்ரைம் பண்ணாலும் அது தப்பு தான். பிளான் பண்ணி இமோஷ்னலாக க்ரைம் பண்ணாலும் தப்பு தான். கடைசியாக இன்னொரு சீன் இதில் சொல்லணும்னு நினச்சேன். நம்ம கஷ்டப்பட்டு சீரியஸாக அழுதுட்டு இருக்கும்போது அது ஒரு ஒன் ஆஃப் த ஆங்கிளில் அது காமெடியாக இருக்க வேண்டாம். அதுக்கும் இந்த தெளிவு பெறுவது உதவும். ஸோ இமோஷனை பற்றி, உணர்வுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தோம். மீண்டும் ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை நடுநிலை பழகுவோம். Shiv Narayan, common sense shouldn't be uncommon.